காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். பிரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதையெல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும். எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேசத் தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை. வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே.
வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்டலாக இருங்கள். காரணம், முட்டல் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம், நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல. அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீர்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது நிஜமாகும். உழைப்பு, தூக்கம், மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன். இந்த மூன்றுமில்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது. இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை. இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும். உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை.
வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்ட வந்தது இல்லை, நம் பலத்தை கூட்ட வந்தது ஆகும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. மனதுக்கு உயிரூட்டும் வார்த்தைகள். நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு, ஆனால் குலைந்து குனிந்து கும்பிடி போடுபவனை நம்பாதே. பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே. உன்னை விட உனது பிரச்சனைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கையை வை, அவன் உன்னை காப்பான். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்யாத குற்றத்தின் தண்டனை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும், மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசளித்து விட்டுதான் செல்கிறார்கள். சிலர் தடங்களாய், சிலர் தழும்புகளாய். சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இனிமையான ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் நமதே, பயணமும் நமதே, வாழ்க்கையும் நமதே, வெற்றியும் நமதே. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான். வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை, ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி கூறி போடும் நிஜம் அது நான் என்னும் சாதனை. சத்தம் கேட்காத சராசரி பெண். நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம், அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் குடுக்கிலும் மட்டுமல்ல, தேனின் குடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. யாரிடம் கற்பது? விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும், கடமை தவறாமையை கதிரவனிடமும், உத்வேகத்தை காற்றாடமிருந்தும், புன்சிரிப்பை பூக்களிடமிருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடமும், சேமிப்பை தேனீகளிடமும், பொறுமையை பூமியிடமும், கருணையை கடவுளிடமும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை. மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு. ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது. வாழ்க்கை தரும் பாடம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இறுதி சந்தர்ப்பங்களாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும்.
வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை. முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு. நகர்வதுதான் முக்கியம். வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். நல்ல கௌரவமிக்க வாழ்க்கையை வாழுங்கள். முதுமை அடைந்த பழமையானவற்றை நினைத்து பார்க்கும் போது இன்னொரு முறை ஆனந்தப்படலாம். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவதையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்பொழுதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு. நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீயே. குடும்பத்தில் அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம். உறவுகளை உதாசீனப்படுத்திவிட்டு உயிர் போக கதறி பயனில்லை. எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எவருக்கு தெரியும், இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல் கூட நாளை நீ போகும்போது கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம். தீதும் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது. காகித கப்பலை நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோம். சில நேரங்களில் உங்கள் தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். ஒருமுறை முயற்சித்துவிட்டு நம்மால் முடியவில்லையே என்று எதையும் விட்டு விடாதீர்கள். சில கதவுகள் பல முறை தட்டினால்தான் திறக்கும். நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது. அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள். நிகழ்கால நிஜத்தை நிம்மதியை தேடி எங்கும் போகாதீர்கள். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சொர்க்கம்தான். குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது இல்லை. அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டுமென நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நமக்கு இன்னொரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதினால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை. எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாதே. எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. ஏற்றத்தை விட இரக்கத்தில்தான் பன்மடங்கு தேவைப்படுகின்றது தன்னம்பிக்கை. மன திருப்தி என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம். நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்து உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது. உண்மை என்பது உண்மைதான். யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான். எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம். இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாது. ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பு இல்லை. உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை. இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு. தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவது காத்திருப்பவன் மனிதன். தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி. உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. பின்னாடி பேசுபவர்களுக்கு நம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத
இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும். நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும். யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே, விரைவில் வெறுப்பாய். அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே, விரைவில் வெறுக்கப்படுவாய். என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திரித்துக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது. அழத் தெரியும், அடம்பிடிக்க தெரியும், யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் இழக்க தெரியாது. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள். புழுவாயிருந்த போது வெறுத்து ஒதுக்கியவர்கள் தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர். இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாது இருங்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான். அது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. ஒருவர் கொடுத்த துரோகத்தை, ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு, ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே. தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம், தேடி வரும் அன்பு கடல் போன்ற ஆழமானது. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான் தெரியும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற 1000 வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்ல தோன்றுகிறது. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள். இது உணவாக இருந்தாலும் சரியே, 1000 மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்பி வரும். பணம் ஒரு பசை, அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும், இல்லையெனில் உதிரும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். பிறர் நாவை அடக்க முடியாது, ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும். தர்மம் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும். பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகள் கண்டு கொள்வது இல்லை. நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவிடுங்கள். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லவர்களாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இவை அனைத்தும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவர்களாக காட்டும். நம்முடைய நல்ல எண்ணமும் செயல்களும் நம்மை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானது நீ தேடவில்லை என்பதே உண்மை. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கின்றோம். பணம் படைத்தவனும் பகைவன் நண்பனாகின்றான். எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பழமுகம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாக்குவது உன் நிம்மதியே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே. தனியாக நடக்க தயாராக இருங்கள். ஏனெனில் உங்களுடன் தொடங்கும் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருப்பது இல்லை. பெயரை கேட்டால் கூட நினைவில் வரக்கூடாத அளவிற்கு மறக்க வேண்டும். வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது.
நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை, ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே, ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை, அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்திக் கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாற்றிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போல் இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி. இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும் போதுதான் நாம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்று ஏணியை போல, நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏறியும் விடும், இறங்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது.